மகாத்மா காந்தியின் மறைவையொட்டி அண்ணாதுரை திருச்சி வானொலியில் ஆற்றிய சொற்பொழிவின் உரைவடிவ வாசிப்பு. உலக உத்தமர் மறைந்ததால் உள்ளம் நொந்து கிடக்கும் நாம் ஒருவருக்கொருவர் ஆறுதல் மொழி கூறிக்கொள்ளும் நிலையிலே இருக்கிறோம். ஒரு கிழமைக்கு மேலாகிவிட்டது. இழிகுணத்தான் மாநிலம் போற்றும் மகாத்மாவை கொலை செய்து உலகம் இன்னும் அழுது கொண்டுதான் இருக்கிறது. அவருடைய மாண்புகளை பற்றி பேசாத நாடில்லை, எழுதாத ஏடில்லை. எங்கும் கலக்கம், ஏக்கம், எவருக்கும் தாங்கோனா துக்கம். அதை மாற்ற அவரை பற்றி பேச முனைகிறோம். ஒவ்வொரு பேச்சும் மீண்டும் மீண்டும் கண்ணீரை கொண்டு வரவே உதவுகிறது. மூண்ட தீ அணையவில்லை, துக்கம் தரும் நிலை அது. ஆனால் அவர் புகழ் ஒளி பரவுகிறது. அதை எண்ணுவோம், ஆறுதல் பெற முயற்சிப்போம். நாம் அரசுரிமை இழந்திருந்த போது அவர் பிறந்தார். அவர் மறையும் போது நாம் அரசுரிமை பெற்று வாழ்கிறோம். அவர் பிறந்தபோது நமது நாடு உலகிலே இழிவும் பழியும் தாங்கிய நாடாக இருந்தது. அவர் மறைந்திடும் முன்னம் மாஸ்கோவிலிருந்து நியூயார்க் வரையிலே உள்ள சகல நாடுகளிலும் நமக்கு விடுதலையை விளக்கும் விருது பெற்று தூதுவர்களும் வீற்றிருக்கும் நிலை உண்டாகி விட்டது. அவர் பிறந்தபோது உலக மன்றத்திலே நமக்கு இடம் கிடையாது. இன்று நாம் இருந்தால் உலக மன்றத்திலே புதியதோர் பலம் என்று பல நாடுகள் என்னும் நிலை ஏற்பட்டு விட்டது. அவர் பிறந்தபோது இங்கு தேவைப்படும் எந்த சாமானுக்கும் வெளிநாட்டின் தயவை நாடி ஏங்கி கிடந்தோம். இன்று வெளிநாடுகள் நமது சரக்குகளை பெற நம்முடன் ஒப்பந்தங்கள் செய்து கொள்வதற்கு தமது ராஜதந்திரத்தை உபயோகிக்கும் அளவு மாறுதலை காண்கிறோம். அவர் பிறந்தபோது கோயில்கள் மூடி கிடந்தன. தீண்டாதோர் என்று தீயோரால் அழைக்கப்பட்டு வந்த தியாக பரம்பரையினருக்கு அவர் கண் மூடும் முன் மூடிக்கிடந்த கோயில்கள் எல்லாம் திறந்துவிட்டன. குடித்து கிடப்பது மிகச் சாதாரணம், சகஜம் என்று யாரும் எண்ணிக்கொண்டிருந்த நாட்கள் அவர் பிறந்த காலம். மதுவிலக்கு சட்டம் அமுல் நடத்தப்படுவதை கண்டான பிறகே அவர் மறைந்தார். அவர் பிறந்த காலத்திலே சூரியனே அஸ்தமிக்க அஞ்சும்படியான அளவுள்ளதாக இருந்தது பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம். அந்த சாம்ராஜ்யத்தின் ஆதிக்க போக்கு அழிந்ததை கண்டான பிறகே அவர் கண்களை மூடினார். அவர் பிறந்த நாட்களிலே பிரிட்டனிலிருந்து கவர்னர்களும் மற்ற அதிகாரிகளும் இங்கு வந்த வண்ணம் இருந்தனர் ஆள்வதற்கு அடிமை இந்தியாவை. வெளியே அவர்கள் போகும் காட்சியை பார்த்துவிட்ட பிறகே உத்தமர் உயிர் நீத்தார். இவ்வளவையும் அவர் மந்திரக்கோல் கொண்டா, யாக குண்டத்தின் அருகே நின்றோ சாதிக்கவில்லை. மக்களிடையே வாழ்ந்து மக்களின் மகத்தான சக்தியை திரட்டி காட்டி சந்தித்தார். புதிய வாழ்வு தந்தார், புதிய அந்தஸ்து தந்தார். இவ்வளவு தந்தவருக்கு அந்த துரோகி தந்தது 3 குண்டுகள். சாக்ரட்டிஸுக்கு விஷம் தந்தது போல. அவர் சாதித்தவைகள் மகத்தானவை. ஆனால் அவர் சாதிக்க எண்ணி இருந்தவை வேறு பல. அவை மேலும் மகத்தானவை. நாட்டிலே உள்ள மற்ற கொடுமைகள், ஜாதிச்சனியன், வறுமை, அறியாமை ஆகியவற்றை அடியோடு களைந்தெறிந்து விட்டு உலகினர் கண்டு பின்பற்றத்தக்க முறையிலே உன்னதமான லட்சியங்களை கொண்ட ஒரு சமுதாயத்தை காண விரும்பினார். அதற்காக அரும்பாடுபட்டு வந்தார். அந்த நேரத்தில் ஆத்திரத்தால் அறிவை இழந்தவனால் அவர் கொலை செய்யப்பட்டார். அவர் கண்ட அந்த நாள் இந்தியா வீரர்களை கோழையாக்கி விடக்கூடியது, விவேகிகளை விசாரத்தில் ஆழ்த்தக்கூடியது. 30 கோடிக்கு மேற்பட்ட மக்கள் அவர்களின் முதுகெலும்பு முறிந்தது போலிருந்து அடிமை சுமையினால் நம்பிக்கை தகர்ந்து போயிருந்த நேரம். முடிதரித்த மன்னர்களெல்லாம் ஆங்கில ஆட்சியின் பிடியிலே கோட்டை கொத்தளம் கட்டி காத்தவர்களெல்லாம் இனி நாட்டை மீட்டிட முடியாது என்றெண்ணி வாட்டமுற்று கிடந்தனர். எப்படியோ ஆட்சி நடக்கட்டும், இதை எதிர்ப்பதோ முடியாத காரியம். எனவே இதற்கு பயபக்தி விசுவாசம் காட்டி ஏதேனும் பலன் பெற்று காலம் தள்ளுவோம் என்று பலர் எண்ணிவிட்டனர். அவர்களிடம் ஆயுதம் இல்லை. ஆட்சியாளர்களோ ஆயுத பலம் உள்ளவர்கள். அவர்களிடம் நம்பிக்கை இல்லை. ஆட்சியாளர்களிடமோ நம்பிக்கை ஆணவமாகிவிட்ட நிலை. இந்த நிலையிலே தோன்றினார் விடுதலை போர் தொடுக்க. யார் அந்த சமயத்திலே நாட்டை நோக்கினாலும் நம்பிக்கை துளியும் பிறக்காது. இவர் நம்பிக்கையுடன் பணியாற்றலானார். நாட்டு மக்களிடம் நம்பிக்கை ஊட்டினார். அவர்களின் நம்பிக்கைக்கு பாத்திரமானார். நானிலத்தின் நன்மதிப்பை பரிசாக பெற்றார். முடியுமா என்ற சந்தேகத்தை அவர் விரட்டினார். நாடு விடுதலை பெற வேண்டுமா அல்லவா என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டார். ஆம் என்றது அவருடைய தூய்மையான உள்ளம். உள்ளம் உரைத்ததை ஊராருக்கு அறிவித்தார். ஊரார் சந்தேகமும் பயமும் கொண்டனர். விடுதலை வேண்டும், நாடு மீளவும் கேடு தீரவும் நாம் இனி மனிதராய் வாழவும் கட்டாயமாக விடுதலை வேண்டும். ஆனால் நம்மால் முடியுமா என்று கேட்டனர். விடுதலை வேண்டும் என்று மனம் கட்டளையிட்டு விட்ட பிறகு மறு கேள்வி ஏது? அவர் கேட்டார்.
அவர்கள் பலசாலிகள். மக்கள் கூறினர், நாம் பலம் பெற வேண்டும், பெறுவோம். அவர் உரைத்தார் உறுதியுடன். சிறையிலே தள்ளுவார்களே, பயத்துடன் கூறினர் மக்கள். தள்ளுவர், ஆனால் இப்போது உள்ள இடமும் சிறைதான். இது பெரிய சிறை. அவர் பதில் சொன்னார் நகைச்சுவையுடன். தடியடி, துப்பாக்கி, தூக்கு மேடை, அந்தமான் தீவு என்பன போன்ற எத்தனையோ ஆபத்துக்கள் அடுத்தடுத்து வரும். உரிமை போரிலே உள்ள ஆபத்துக்களை அவர் ஒழிக்காமல் குறைக்காமல் கூறினார். இவ்வளவையும் நான் பொருட்படுத்தப் போவதில்லை. மரண பயமின்றி இக்காரியத்திலே ஈடுபட தீர்மானித்து விட்டேன். ஆயுத பலத்தை நம்பி அல்ல, மன உறுதியை நம்பி. நாம் நமது பிறப்புரிமைக்காக போராடுகிறோம். இது தர்மம் என்ற பலத்தை நம்பி போரை தொடுக்கிறேன் என்றார். தொடுத்தார். வயலோரத்தில் இருந்து வாட்டமுற்ற உழவன் முதற்கொண்டு வசீகர வாழ்விலே இருந்து வந்த சீமான் வீட்டு செல்லப்பிள்ளை வரையில் அவர் முகாமில் வந்து குவிந்தனர். வேறு நாடுகளிலே விடுதலை போர் தொடுத்தவர்கள் இரகசியமாகவோ பகிரங்கமாகவோ சொந்தத்திலேயோ வேறு நாட்டின் துணை கொண்டோ இராணுவத்தை திரட்டுவது, போர் பொருட்களை குவிப்பது, மறைந்திருந்து தாக்குவது, சதி செய்வது என்று பல முறைகளை கையாண்டனர். தாய் நாட்டின் விடுதலைக்காக இவை யாவும். எனவே சரியா தவறா என்ற கேள்விக்கும் இடமில்லை என்றனர். உலக வரலாற்றிலேயே முதன்முறையாக இந்த திட்டம் வேண்டாம் என்று ஒதுக்கிவிட்டு புதியதோர் தத்துவத்தை கொண்ட திட்டத்தை ஆயுதமின்றி இரகசியமின்றி வெளிப்படையாக தூய்மையுடன் விடுதலை போர் நடத்தலானார். அதிலே வெற்றி கண்டார். அந்த வெற்றி வீரனுக்கு வெறியன் தந்த பரிசு 3 குண்டுகள். அடிமைகளின் விடுதலையை பெற்றுத்தந்த ஆபிரகாம் லிங்கன் மீது ஆங்கோர் வெறியன் குண்டு வீசியது போல இவ்வளவு பெரிய துணை கண்டத்துக்கு விடுதலை வாங்கி தந்தவர் நாட்டு மக்களின் ஏழ்மை கோலத்தை கண்டார். கருத்திலே அக்காட்சி கலந்தது. அவர் அவர்களில் ஒருவராகவே வாழலானார். எல்லாம் மாயம், உலகமே இந்திர ஜாலம் என்று உபதேசிக்கும் குருமார்கள் தங்கப்பாத குரடும் வைரம் இழைத்த குண்டலங்களும் அணிந்து கொண்டிருந்ததை கண்ட மக்கள் முன்பு எவ்வளவு சுகமும் வசதியும் நினைத்தால் பெறுவதற்கு உரிமையும் வாய்ப்பும் பெற்றிருந்தும் ஏழை வாழ்வை நடத்திய உத்தமர் உலாவினார். மக்களின் மனம் என்னென்ன எண்ணியிருக்கும்? குண்டலம் அணிந்த குருமார்களையும் குறுந்தடி பிடித்து உலவிய உத்தமரையும் ஏக காலத்திலே கண்டபோது கண்டறியாதன கண்டோம் என்று கழித்தனர். காதகனுக்கு கண்ணிலேயும் கருத்திலேயும் கடு விஷம். அவன் காண சகிக்கவில்லை இந்த காட்சியை. கொன்றான் உத்தமரை. அருளொழுகும் கண்ணுடையவர் என்று மக்கள் கூற கேட்டும் இயேசுவை சிலுவையில் அறைந்த வஞ்சகர் போல. இதுபோன்ற தலைவர்களின் உரைகளை தவறவிடாதிருக்க தமிழ் பூமர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் நினைப்பதை நாங்கள் பேசுகிறோம். தமிழ் பூமர் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்தை கமெண்ட் பண்ணுங்க.